Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நாம Hacker Rankல 10 days of statisticsல day 3 cards of the same suit பார்க்க போறோம். டாஸ்க் என்னன்னா இப்போ நமக்கு 52 cards இருக்கு. இதில் 2 கார்டு எடுத்தோம்னா இந்த 2 கார்டுமே சேம் சூட்டாக இருந்தால் அதோட ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நாம் காம்பினேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 கார்ட்ஸுமே எந்த ஆர்டரில் எடுத்தாலும் சேம் தான். அதாவது ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஸ்பேட்ஸ் எடுத்தாலும் கிங் ஆஃப் ஸ்பேட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் எடுத்தாலும் சேம் தான். இப்போது டோட்டல் வேஸ் பார்த்தீங்கன்னா n வந்து 52, r வந்து 2. ஸோ 52 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் ஆஃப் 52 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 52 இன்ட்டு 51 இன்ட்டு 50 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 50 ஃபேக்டோரியல். இந்த 50 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணோன்னா 52 இன்ட்டு 51 பை 2. ஆன்சர் வந்து 1326. இப்போது ஃபேவரபிள் கேஸ் பார்த்தீங்கன்னா 2 கார்டுமே சேம் சூட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக நமக்கு 4 சூட் இருக்குது. ஹார்ட்ஸ், டைமண்ட்ஸ், கிளப்ஸ், ஸ்பேட்ஸ். ஒவ்வொரு சூட்லேயும் நமக்கு 13 கார்ட்ஸ் இருக்குது. இப்போது ஒரு கார்டோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 13 இன்ட்டு 12 பை 2 இஸ் ஈக்குவல் டு 78. இப்போது 4 சூட்டோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 78 இஸ் ஈக்குவல் டு 312. இப்போது ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 312 by 1326 is equal to 12 by 51. ஸோ ஆன்சர் வந்து 12 by 51. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.